ஒரு நாட்டினுடைய பிரதான வளம் மனித வலு. இன்று எல்லோரும் வருத்தக்காரராக இருக்கிறோம். நாட்டின் உழைப்பின் அப்படியான கேடுகள் எல்லாம் உருவாகிறதுக்கு சந்தர்ப்பம் கூட. அந்த காலத்து மக்கள் எல்லாம் எத்தனையோ நோயும் இல்லாமல் 90 வயது வரைக்கும் கூட அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார். நல்லதைத்தான் இந்த உலகத்திலே செய்ய ஒவ்வொருவரும் விரும்புகின்றார்கள். அது கேடாக மாறுகிறதும் இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே நண்டுக்கறி, முருங்கைக்கறி எல்லாம் ஒரு பிரபலிக்கமாக அந்த தேவையில்லாமல் காசை கொடுத்து நோயை அதாவது புனியை வாங்குகிற விலைக்கு வாங்குவோம். நோய் இல்லாதவர்களா அந்த நாட்டின் பாரம்பரியத்திற்கும் அந்த நாட்டின் உணர்வுகளுக்கும் தான் அதற்கென்ற ஒரு மரியாதை, அதற்கென்ற ஒரு மூலதனம், அதாவது அதற்கென்ற மூலதனம் இருக்கின்றது. அந்த நாட்டின் உணவுக்கென்ற ஒரு மூலதனம் இருக்கின்றது என்பதை இன்று உலகம் உணரக்கூடியதாக இருக்கின்றன. இன்று கொழும்பில் இருந்ததாக இன்று கல்வியை கேட்டறிந்து யாழ்ப்பாணத்தில் செய்யப்படுகின்ற முருங்கை கறியை எங்கு பெற்றுக் கொள்ளலாம், யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற நண்டு கறியை எங்கு பெற்றுக் கொள்ளலாம், யாழ்ப்பாணத்தில் சமைக்கின்ற ஆட்டிவச்சி கறியை எங்கு பெற்றுக் கொள்ளலாம் என்று இந்த கேள்விகளுக்கு சில நேரங்களில் பல நேரங்களில் எனக்கும் விடை தெரிந்ததில்லை. ஏனென்று சொன்னால், உங்களில் யாருக்காவது விடை தெரிந்தால் சொல்லுங்க. எனக்கும் விடை தெரியவில்லை என்றால் அதை சொல்வதற்கு நான் தான் தயாராக இல்லை என்பதுதான் அவருடைய விடையார். எனவே நாங்கள் எங்களை வியாபாரப்படுத்தவில்லை. இதை குறைத்து எங்களிடம் இருக்கின்ற அத்தனை விடயங்களை, நாங்கள் மறந்து போயிருக்கின்ற விடயங்களை மீளமைத்துக் கொள்வதிலே நாங்கள் முன்னிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கை. நான் புனித கெண்டியரசர் கல்லூரியினுடைய ஆசிரியர். நான் இந்த சங்கான பிரதேசத்தை சேர்ந்தவன். இன்று யாழ் மாவட்டத்தில் இந்த அம்மாச்சி உணவகம் 4வது உணவகமாக இங்கே திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரதேசத்துக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். உங்களுக்கு தெரியும், இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய உணவு வகைகளை தவிர்த்து நவீன ஃபாஸ்ட் ஃபுட் விரைவு உணவுகளை உட்கொள்றதால எங்களுக்கு பல்வேறு விதமான தொற்றா நோய்கள் ஏற்படுகின்ற. உதாரணத்துக்கு நீரிழிவு, கொழுப்பு, கொலஸ்ட்ரால், உயர் குருதி அமுக்கம், கால் குருதி அமுக்கம் என்ற பல்வேறு நோய்கள் நாங்கள் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றதால தான் ஏற்படுது. ஆனால் இன்றைக்கு திரும்பவும் இந்த இளைய சந்ததிக்கு இந்த அம்மாச்சி உணவகம் இந்த பிரதேசத்தில் திறந்து வைத்தது பெரிய ஒரு இந்த வலிமேற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். எதிர்காலத்தில் இப்படியான உணவகங்களை ஏனைய பிரதேசங்களிலும் எங்களோட வடக்கு மாகாணத்தில் இருக்கிற ஏனைய மாவட்டங்கள்லையும் ஒவ்வொரு பிரதேச செயலர் ரீதியாக இதை திறக்க வேண்டும் என்று கௌரவ ஆளுநர் அவர்களையும் இந்த மாகாண சபை, இந்த பிரதேச சபை தவிசாளர்கள், செயலாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். நாங்கள் இயற்கையான பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டால் நீண்ட ஆயுளோடு வாழலாம். ஒரு நாட்டினுடைய பிரதான வளம் மனித வளம்.
ஒரு நாட்டினுடைய பிரதான வளம் மனித வலு. அப்ப மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டால் அந்த நாட்டுக்கு பெரிய கேடு. மருத்துவ செலவு, நாட்டின் உழைப்பின்ன அப்படியான கேடுகள் எல்லாம் உருவாகிறதுக்கு சந்தர்ப்பம் கூட. ஆகவே நாங்கள் பாரம்பரிய உணவுகளை எதிர்கால சந்ததிக்கு உண்ணுவதற்கு பழக்கப்படுத்த வேணும். அப்ப இன்று இது ஒரு பெரிய 4வது யாழ் மாவட்டத்திலே 4வது உணவமாக திறக்கப்பட்டிருக்கு. இனிமேல் இந்த பிரதேசத்திலே ஆக்கள் பாரம்பரிய உணவுகளை சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமான ஆக்களாக இருப்பினோம். அது கட்டாயம். அப்ப எனவே இத உலக வங்கியினுடைய நிதி உதவியும் யூரோப்பியன் யூனியன் உடைய நிதி பங்களிப்பிலும் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த உலக வங்கிக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் இதை செயற்படுத்திய வலியாமேற்கு பிரதேச சபை செயலாளர், அதனுடைய உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரம்பரிய உணவுகளா பனை உருளை இருந்து உற்பத்தி செய்த பழைய காலத்திலே பனாட்டு, பனங்கட்டி, கற்பனை, நல்ல காரம் என்று சொல்லப்படுகிற அவையெல்லாம் நோய் தீர்க்கும் மருந்துகளாக அந்த காலத்திலே பயன்பட்டது. அதனாலே அந்த காலத்து மக்கள் எல்லாம் எத்தனையோ நோயும் இல்லாமல் 90 வயது வரைக்கும் கூட அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார்கள். ஆனால் இப்பொழுது அந்த பாரம்பரிய உணவுகள் எல்லாத்தையும் நான் கைவிட்டு அந்த பொருட்கள் பனையில உள்ள, நான் சிறுவனாக இருந்த காலத்திலே ஒரு புத்தகத்தில் படித்தேன், பனையில இருந்து 108 வகையான பிரியோத்தனங்களை நாங்கள் பெற முடியும் இருக்குது. அதில் ஒன்றை கூட நாங்கள் இன்று பயன்படுத்துவதில்லை. அதனாலே தான் அவையெல்லாம் அந்த இடத்துல கிடந்து தேவையில்லாத முறையிலே ஊட்டி சமைச்சு போகிறது. அவற்றை நினைக்கும் போது பெரிய மன வருத்தமாக இருக்கிறது. அவற்றை நாங்கள் விட்டதனாலே இன்று தேவையில்லாமல் காசை கொடுத்து நோயை, புனியை வாங்குகிறோம், விலைக்கு வாங்குவோம். அந்த வகையில தான் நாம் இன்று எல்லோரும் வருத்தக்காரராக இருக்கிறோம். அந்த வகையிலே இயற்கையான எருக்களை எல்லாம் போட்டு அந்த பாரம்பரிய முறையிலே நாங்கள் இதை செய்து வந்தோமே ஆயிருந்தால் எவ்வளவோ பொருளாதார மிச்சம் பிடிக்க முடியும். அது மாத்திரமில்லை, நோய் இல்லாதவர்களால் வாழ முடியும். அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய யாழ்ப்பாணத்து பணம் பொருட்கள் எல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியதாக இருக்கு. இப்படியாக எங்களுடைய நாங்கள் பழைய கலாச்சாரங்களை விட்டு புதிய வெளிநாட்டு கலாச்சாரங்களை எல்லாம் பின்பற்றின காரணத்தினால் இன்று எங்களுடைய பொருளாதாரம் நாங்கள் மற்றவருடைய கையை ஏந்தக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறோம். அது மட்டுமன்றி நோயாளிகளாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, குறைந்த வயதிலே இறக்கிறோம் எல்லாரும். அது மாத்திரமல்ல, சிறு பிள்ளைகள், குழந்தைகள், இளைஞர்கள் கூட வருத்தக்காரராக மாறியிருக்கின்ற ஒரு அபாயமான ஒரு நிலையை நாங்கள் இங்கு பார்க்கிறோம். எனவே நாம் எல்லோரும் இந்த பாரம்பரிய உணவுகளை எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் உள்ள மூல வளங்களை பாவனை செய்து அவற்றின் மூலம் அவற்றிலே கிடைக்கிற உணவுகளை தயாரித்து நாங்கள் உண்பது மாத்திரமல்ல, மற்ற இடங்களுக்கு கூட ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது ஒரு காலத்தில். அதை நாங்கள் மீண்டும் கொண்டு வருவோமே ஆனால் நிச்சயமாக எங்களுடைய சமுதாயம், எதிர்கால சமுதாயம் நோயில்லாத, பொருளாதாரத்துக்கு மற்றவர்களுடைய கையேந்தாத ஒரு உயர்ந்த நிலை எங்களுக்கு வரும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. பெயர் சிகராஜா, ஸ்ரீ சந்தனராஜா. இன்றைய இந்த நிகழ்ச்சி கூட அம்மாச்சி உணவகம் சங்கானையிலே நிறுவப்படுகிறது. பலர் இது நல்லதா கூடாதா என்று கூட கேள்வி எழுப்புகின்றார்கள். நல்லதைத்தான் இந்த உலகத்திலே செய்ய ஒவ்வொருவரும் விரும்புகின்றார்கள். அது கேடாக மாறுகிறதும் இருக்கின்றது. இருந்தாலும் பாரிய பண்டைக்காலம் என்று சொல்லப்படுகிற பண்டைக்கால உணவுகளை நினைவுபடுத்துவதற்கும் அழியாமல் இருப்பதற்கும் இந்த அம்மாச்சி உணவகத்தை இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒதுக்கீடுகளை சில நிறுவனங்கள் கொடுத்து செய்கின்றார்கள். இங்கே எமதிடத்திலே தமிழ் பாரம்பரியத்திலே இருக்கின்றது. இப்ப கூட ஆளுநர் அவர்கள் பேசினா யாழ்ப்பாணத்திலே நண்டுக்கறி, முருங்கைக்கறி எல்லாம் ஒரு பிரபலிக்கமாக பேசப்படுகிறதாக சொன்னார். அது எங்கே இருக்கிறது, எப்படி அதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற கேள்விகளுக்கு சரியான விடைகள் இல்லை. ஏனென்றால் இந்த இடத்துல போனால் இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்வத அளவுக்கு தாங்கள் அதை அறியவில்லை என்பதை இந்த மேடையிலே சொல்லியிருந்தார். அவருடைய தமிழ் கருத்து, தமிழ் பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர் கிறிஸ்தவ ஒரு பெண்ணாக இருந்தாலும் பாரம்பரிய கலாச்சாரத்தை பேண வேண்டும் என்ற விளக்கங்களை தந்திருந்தால் அந்த விளக்கத்துக்கு அவ்வளவுக்கும் நாங்கள் நன்றி கூற வேண்டும். இந்த ஏற்பாடுகளை செய்த நிறுவனங்களுக்கும் நன்றி கூற. அது மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகளுக்கு இயலாமல் கல்வியில் கற்க முடியாமல் இருக்கின்றவர்களுக்கு இது போன்ற பரிசுகளை கொடுத்து ஊக்குவித்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நமது பிரதேச
செயலக செயலாளர் அவர்கள் ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள். அதுவும் அவசரமாகத்தான் இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே எமது அரசாங்கத்தோடு இணைந்து பாடுபடுபவர்களுக்கும் வெளியே நின்று பாடுபடுகின்ற சபைகளுக்கும் நாங்கள் இந்த நாளிலே நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். இந்த உணவகங்கள் சீர்பெற்று எமது பிற்கால சந்ததியினருக்கு நல்ல அறிவையும் நல்ல வளர்ச்சியையும் நல்ல உடல் வளர்ச்சியையும் கொடுக்க வேண்டும். ராஜா பாலருவன், நான் இந்த வலியா மேற்கு பிரிய சபையின் செயலாளராக இருக்கிறேன். இந்த எங்கள்ட பாரம்பரிய உணவகம் அம்மாச்சி பாரம்பரிய உணவகமானது LESP திட்டத்தின் ஷேத்ரன் பரிமாற்ற நிதி திட்டத்திற்கு கீழே 7.2 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த கட்டிடம் புனரமைக்கப்பட்டு உற்பத்தி சமைக்கிறதுக்குரிய பாத்திரங்கள்லாம் எங்களாலேயே வண்டி கொடுக்கப்பட்டு இதற்குரிய தொகை வந்து 7.2 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து எங்கள் பாரம்பரிய உணவகத்தில் வந்து 9 கவுண்டர் இருக்குது. அதில் காலமே 9 பேர், மாலை நேரத்திலே 9 பேராக 18 பேர் கடமையாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் எங்களுக்கு இதுவரை 11 பேர் தான் இந்த உணவு தயாரிப்புக்கு முன் வந்திருக்கிறார்கள். இதனால் சில சமையலாளர்கள் வந்து சில பெண் தலைமைத்த குடும்ப சமையலாளர்கள் வந்து காலமிலிருந்து மாலை நேரம் மட்டும் தொடர்ந்து செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாக இருக்கிறோம். அதால் நாங்கள் எங்களால் வேறு மேலதிகமாக சமையல் வேலை தெரிந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களை சேர்ந்த பெண் உறுப்பினர்கள் தங்களுக்கு தெரிந்த பாரம்பரிய உணவுகளை சமைக்கக்கூடிய வகையில் இங்கே வந்தால் நாங்கள் அதற்குரிய ஒழுங்குகள் செய்து கொடுப்போம். அது இதில் வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்களை மட்டும்தான் வச்சுத்தான் நாங்கள் உணவுகள் தயாரிக்க வேண்டும். இப்போ உதாரணமாக கோதுமை எல்லாமே இங்கே பயன்படுத்த இயலாது. மற்ற முதல் நாள் பொரிச்ச எண்ணெய் வந்து அடுத்த நாள் பாவிக்க இயலாது. அதுகளை வந்து கண்காணிப்பதற்காக நமது பிரதேச இந்த பகுதிக்குரிய சுகாதார பரிசோதகர் வந்து தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருப்பார். மற்ற இவர்களுக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் விவசாய திணைக்களத்தில் வச்சு 3 நாள் பயிற்சி வழங்கப்பட்டது. அதில் இருந்து அவர்கள் தங்களது சேவையான மேலதிக நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு இன்றைய துவக்கம் இந்த இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த சிறப்பு விழா வந்து வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் திருமதி PSN சார்ல்ஸ் அம்மையார் வந்து திறந்து பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக விட்டிருக்கின்றார். அவருக்கு இதில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொடுத்தோம். மற்றது இந்த திட்டத்தை முன்னெடுத்து செயல்படுத்துவதற்காக பிரதம செயலாளர் இளங்கோ சார் அவர்கள் இதுக்கு முக்கிய காரணமாக செயல்பட்டிருக்கிறார். அடுத்து தொடர்ந்து எங்களுடைய உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரணவநாதன் சார், மற்ற CLG அம்மா பாவுநந்தினி அம்மா, மற்றது யாழ் மாவட்ட உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஸ்ரீவர்ணன் சார் எல்லாரும் எந்த நேரம் இதன் ப்ரோக்ரஸ் கேட்டு எங்களுக்கு ஊக்கமும் தந்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி நாங்கள் இன்றைக்கு இந்த திட்டத்தை சிறப்புலா செய்து மக்களின் பயன்பாட்டுக்கு நாங்கள் கையெழுத்துள்ளோம். பெரும்பாலான மக்கள் இன்றைக்கே தங்களுடைய கொள்வனவு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இந்த அம்மாச்சி உணவகத்தில் வந்து உணவு பொருட்கள் விலைகள் பற்றி சொல்ல முடியுமா உங்களுக்கு? இதுக்கு வந்து நாங்கள் எங்களை பயிற்சி அளித்த நிறுவனம் வந்து மாவட்ட விவசாய திணைக்களம், யாழ் மாவட்ட விவசாய திணைக்களம் அவையின் அம்மாச்சி உணவகத்தில் போட்டிருக்கிற விலைப்பட்டியலின் அடிப்படையில் தான் அவையே விலைப்பட்டியல் தந்திருக்கிறேன். இன்னென்ன கிராம் வந்து சாதாரணமாக ஒரு படையண்டா இத்தனை கிராம் இருக்க வேணும், அது இன்ன விலைக்கு தான் விற்கணும் எங்களுக்கு அறிவுறுத்தல் தந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாங்கள் விலைப்பட்டியல் மக்களுக்கு காட்சிப்படுத்த வேண்டிய நாளைக்கு அந்த அடிப்படையெல்லாம் விலையாக போய் கொண்டிருக்கும். இதுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கூடுதலாக இந்த பிரதேசம் சார்ந்ததுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களா இல்லை எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா? வேலை வாய்ப்பு எப்படி கொடுக்குறீங்க? இதுக்கு 100க்கு 99% வந்து இந்த பிரதேசத்தை சேர்ந்தாக்களுக்கு தான் நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுப்போம். 100% வந்து இந்த பிரதேச ஆக்களுக்கு தான் நாங்கள் கொடுப்பது அது தீர்மானித்து வாங்கினாங்கள். எனினும் வந்து எங்கள் பிரதேச பெண் தலைமைத்துவ குடும்பங்களை சேர்ந்த பெண்கள் வந்து இதுக்கு முன்பெற காரணத்தால் நாங்கள் அயற் கிராமங்களில் இருந்தும் நாங்கள் தெரிவு செய்து அவர்களை வரவழைச்சு நாங்கள் இந்த வேலையை கொடுக்க வேண்டியதாக இருக்கு. எங்கிட்ட இந்த பிரதேசத்து பெண்கள் அதிகளவானார்கள் முன்வரையில். இது அறிவிப்பீங்க எப்படி செய்வீங்க? மக்களுக்கு எப்படி விழிப்புணர்வு செய்வீங்க? இப்படி வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து நாங்கள் வந்து எங்கிட்ட இதம் நிறுவனம் சொல்லி இந்த பிரதேசத்தில் ஒன்று இருக்கு. அவர்கள் தங்கள்கிட்ட பயிற்சி பெற்ற பெண் தலைமைத்துவ குடும்பத்தை சேர்ந்த ஆக்கள் இருக்கிறோம்னு சொல்லி அவையிட்ட இருந்து கொஞ்சம் பேர் எடுத்தினாங்கள். அதை நாங்கள் இந்த பிரதேச செயலகத்தில் அவைகளோட தொடர்பு கொண்டு அவையின் சிபாரிசில் எடுத்தினாங்கள். மற்றது
சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையில் தொடர்பு கொண்டு அவைகள் இதுக்கு தெரிவு செய்து அவையின் பட்டியலில் இருக்கிறார்கள் தெரிவு செய்து வந்திருக்கிறோம். அதை ஏற்கனவே வேறு இந்த நம்ம உணவகங்கள் தயாரிப்புகளில் சிறப்பு தேர்ச்சி பெற்றாக்களை இதுக்குள்ள உள்ளாங்கியிருக்கோம். இந்த பயிற்சி அந்த உணவு விற்பனையில் வந்து இவைக்குரிய வருமானத்தை எப்படி கொடுக்குறீங்க? அவை தாங்களே அதை விற்பனை செய்து தாங்களே அதுக்குரிய நிதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவைக்குரிய உபகரணங்கள் இப்போ உதாரணமாக கேஸ் குக்கர் சரி மற்ற பாத்திரங்கள் எல்லாம் பிரதேச சபையாலேயே வேண்டி கொடுக்கப்பட்டிருக்குது. முதலாம் தரம் நாங்களே கேஸ் எல்லாம் பில் பண்ணி இருக்கிறோம். இனி அவை தாங்கள் தான் முள் நிரப்புறதுலாம் அவை தங்களுடைய பணத்தில் முள் நிரப்ப வேண்டும். உங்களுக்குரிய ஒரு பகுதியை திறத்தானே வேணும். அது என்ன எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கவுண்டருக்கு 100 ரூபா படி கேட்டுருக்கோம் நாங்கள். இதில் 9 கவுண்டர் இருக்குது. ஒவ்வொரு தடவை 100 ரூபா படி தருவினோம். அது வேண்டாம் காலமே பாராக்கள் 50 ரூபா, பின்னிரம் பாராக்கள் 50 ரூபா சேர்த்து ஒரு நாளைக்கு 100 ரூபா. நன்றி சார்.